friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நம்ம அவரக்காயில முட்டையை பயன்படுத்தி அவரக்காய் பொரியல் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளை இப்ப பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அவரக்காயை வந்து வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 3 முட்டை, 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் தேவைக்கேற்ப. இவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான பொருளை வச்சு நம்ம அவரக்காயில் முட்டையை பயன்படுத்தி முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரக்காவை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பேனில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷமாக நம்ம வேக வச்ச அவரக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. காய் வேக வைக்கும் போது நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். 1 நிமிஷம் வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து வெங்காயத்தில் நல்லா கலரி விட்டுலாம். இந்த முட்டை வந்து முட்டை பொடி மாஸ் பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காவை இதில் சேர்த்துடலாம். இதையே நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் தேங்காய்லாம் திருவி போட்டு செய்கிற அவரக்காய் பொரியலை விட இந்த முறைப்படி செய்கிற அவரக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.